ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் தான் அது. நம்ம கண்டினியூஸாக ஒரு 100 ப்ளவுஸ் தைச்சிருந்தாலும் கூட சில பேருக்கு இந்த கரெக்ஷன் நம்மளுக்கு வரும் தான். இந்த மாதிரி வர கரெக்ஷன் அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அது என்ன கரெக்ஷன் அப்படின்னா, நம்ம ஆம்ஹோல் கிட்ட வர லூஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கான டெஃபினேஷன் நான் உங்களுக்கு தரேன். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம நான் உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் எந்த கரெக்ஷன் வருமோ அதை நான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஷோல்டர் வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல நம்ம ஆம்ஹோல் எடுப்போம் இல்லையா, அந்த ஆம்ஹோல் இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டு நம்ம எடுப்போம். ஓகேங்களா, இந்த பாக்ஸ் போட்டு நம்ம ஆம்ஹோல் எடுப்போம். இதில் நம்ம நெக் ஷேப் நான் சும்மா உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிட்றேன். இந்த மாதிரி நம்ம ஷேப் நெக் வரைஞ்சி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம நெக் எடுத்துருவோம். இப்போ நம்ம நெக்கை பற்றி பார்க்கல, நம்ம இந்த ஷேப்பை மட்டும் பார்க்கலாம். இதில் நம்ம செய்கிற தப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இது ப்ளவுஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆம்ஹோல் கிட்ட நிறைய பேருக்கு இந்த லூஸ் வருங்க. அந்த லூஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரீசன் இருக்குது. அது என்னென்ன ரீசன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இந்த ஆம்ஹோல் குடைச்சி எடுப்போம் இல்லையா, அப்போ இந்த குடைக்கிறது நம்ம இங்கேருந்து இப்படி மேலே இந்த மாதிரி குடைச்சிட்டா கூட இது தப்புங்க. இந்த மாதிரி குடைச்சிட்டா நம்மளுக்கு இந்த இடத்துல கிளாத் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் ஆகிறதால இந்த நம்ம கை இங்கே வச்சு தைச்சிருவோம் இல்லைங்களா, இதோட நம்ம கை தைச்சி விட்டுருவோம். அப்போ இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் நம்மளுக்கு அது சுருக்காக லூஸாக இங்கே இருக்கிறது நிற்கும். இங்கே இருக்கிற கிளாத் லூஸாக நின்றுடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்பவுமே நீங்கள் இப்படி நல்லா குடச்சி எடுத்துட்டா கூட இந்த இடத்துல நம்மளுக்கு சுருக்காக இழுத்துரும். ஓகேங்களா, இந்த 2 தப்பால் தான் நம்மளுக்கு ஆம்ஹோல்கிட்ட கொலாப்ஸ் ஆகுது. இந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல 1.25 இன்ச்சு நம்ம மார்க் இது இருக்கு இல்லையா, நம்ம டேப் இருக்கு இல்லையா, இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட் மாறும். எல்லாருக்குமே 3/4 இன்ச்சிலேருந்து ஆரம்பிக்கும். இது கரெக்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி மேலே தூக்கியும் இல்லாமல் ரொம்ப கீழே தூக்கியும் இல்லாமல் கரெக்டாக இந்த அளவுக்கு ஷேப் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நான் கட்டிங் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேங்க, அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், எந்த அளவுக்கு நம்ம குடச்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த கரெக்ஷனால் தாங்க நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி வருது. இப்போ நம்ம கரெக்டாக இந்த அளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, இப்போ ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு இது கரெக்டாக இப்படி ஆம்ஹோல் நின்றுடும். ஓகேங்களா, இந்த மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுறதால தான் வருது. இன்னொன்று நம்மளுக்கு ஸ்லீவ் இருக்கும். நம்ம இப்போது ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் கிட்ட லூஸ் வரும். அந்த ஸ்லீவ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஸ்லீவ் நான் வரைஞ்சி காட்டுறேன் அதில் என்ன ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்படி இருந்து ஸ்லீவ் இப்படி இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்லீவில் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, சென்டர் ஒரு மார்க்கு பண்ணிடுவோம். ஓகேங்களா, இதில் நம்ம இந்த சைடு குடச்சி எடுப்போம். ஓகேங்களா, இந்த ஃப்ரண்ட்டில் வர்றதுக்காக நம்ம இது குடச்சி எடுப்போம். இது பேக்கில் வச்சுக்குவோம். இப்படி குடச்சி எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப கம்மியாகவோ இல்லை குடச்சியே எடுக்காமலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த ஸ்லீவ் நம்ம இப்போ அட்டாச் பண்ணுறோன்னு வைங்க. அந்த ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணும்போது, சரி பென் எழுதலை, வேறு பெண்ணில் காட்டுறேன். இப்போது இந்த ஸ்லீவ் நம்ம இருக்கு இல்லையா, இது இங்கே ஷேப் நம்ம கட் பண்ணி எடுக்கல அப்படின்னா, இதோட எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துல நம்மளுக்கு தங்கிடும். ஓகேங்களா, அப்போது இங்கே இருக்கிற கிளாத்தும் இங்கே இருக்கிற கிளாத்தும் ஒன்றா சேரும்போது நம்மளுக்கு இங்கே கசகசன்னு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துடும். இதுதான் அதுக்கான ரீசன். இது தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன் உங்களுக்கு வராதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ப்ளவுஸில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் நான் போடுறேன். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.